அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 16 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பி கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 475 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 721 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 820 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 49 தினார் 967 ஃபில்ஸ். மீண்டும் படிப்படியாக குறைந்து வருகின்றது தங்க விலை. ஒற்றுமையே பலம் காட்டிவிட்டார்கள் குவைத் மக்கள். 16.5 மில்லியன் ரூபாய்கள் டினார்கள் கிடைத்துள்ளது கடனாளிகளுக்காக. யுத்தத்துக்கு நாங்களும் சேர்ந்து வருவோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 45 ட்ரோன்களும் 10 மிசைல்களையும் சந்திச்சிருக்கிறாங்க நேற்று இரவு மட்டுமே. குவைத்தில் மட்டும் 13 பிளாஸ்மெட்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன்கள் ஷார்பனர்கள் விழுந்ததும் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க லெபனானில், ஒருத்தங்க உயிரிழந்திருக்கிறாங்க துபாயில். இன்னாலில்லா. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். $148.62 உயர்ந்தது குவைத்துடைய மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. மிடில் ஈஸ்ட்டை நம்பி இருக்கிற பல நாடுகள் பெட்ரோல் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிறாங்க. ஒற்றுமையே பலம். கடனாளிகளின் கடனை குறைக்க உதவிய அனைத்து குவைத்திகளும் கிட்டத்தட்ட 1,65,39,574 டினார் கிடைச்சிருக்குது. 1,38,326 பேர் 10 தினார் மேனிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது கோடியில், நான் சொன்னது டினார். நம்ம நாட்டுக்கு அதை பெருக்கி பாருங்கள் கோடியிலே. பரவாயில்ல, ஏதோ மஷாவா. 45 ட்ரோன்களும் 10 பிளாஸ்மெட்டிக் மிசைல்களும் வந்திருக்குது நேற்று இரவு மட்டும் துபாயில். பாருங்க மலை.会掉到这里来吗？不会。சவுதி அரேபியாவும் தொடர்ந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி பஹ்ரைனும் தொடர்ந்தும் அவங்களுடைய சரௌண்டிங்கை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் மிசைல்களோ ட்ரோன்களோ வந்தாலும் தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியாவும் அறிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே போல் ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அதோடு சேர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை காப்பாற்றுறதுக்காக
யுத்தத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு டைரெக்டாகவே அறிக்கை விடுத்திருக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. பைரூட்டில் பார்த்திங்கன்னா 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 24 பேர் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில். அதே மாதிரி நேற்றைய தின தாக்குதலில் பார்த்திங்கன்னா எவராத்தி சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு பலஸ்தீனிய குடிமகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினலி 34 வயது பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க ஷார்ப் பேனால் விழுந்ததில். இது வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் அவங்களுடைய ஜனாசா நல்லடக்கமும் இடம்பெற்று இருக்குது. அதே மாதிரி குவைத்தில் 13 ட்ரோன் மற்றும் பிளாஸ்மேட்டிக் மிசைல்கள் வந்து டிடெக்ட் பண்ணியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முடிந்த வரைக்கும் அதை வந்த எல்லாத்தையுமே செயலிழக்கம் செய்யப்பட்ட வானிலை வைத்து வெடிக்க வைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி தொடர்ந்துமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 6 ரிப்போர்ட் நேற்றைய தினத்துக்குள்ளே மட்டும் வந்திருக்கு ஷார்ப் பேனல் விழுந்ததில். அதே மாதிரி இது வரைக்கும் 403 ரிப்போர்ட்கள் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து கவனம், வெளியில் நிற்கிறவங்க, வெளியில் நடமாடுறவங்க. ஏன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 2 ட்ரோன்களுடைய பாகங்கள் விழுந்ததில் 2 பேர் காயமடைந்திருந்தாங்க. அதுவும் எமர்ஜென்சி அவசர உதவி நிலையத்துக்கு அருகாமையில், அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்கு. தயவு செய்து ரொம்ப கவனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். واصلت القوات المسلحة خلال 24 ساعة الماضية مهامها في الرصد والمتابعة، حيث تم رصد عدد 2 صاروخ باليستي معادي وعدد 13 طائرة مسيرة معادية داخل المجال الجوي الكويتي، وقد تم التعامل معها واعتراضها مع تسجيل إصابتين طفيفتين نتيجة سقوط الشظايا، وحالتهما مستقرة دون تسجيل أي أضرار مادية تذكر. إن منتسبي الجهات العسكرية والأمنية يؤمنون حق الإيمان بأن الكويت دولة أكثر صموداً وأشد صبراً عبر تاريخها في مواجهة كل الاعتداءات التي تحاول النيل من صلابتها وشموخها وتلاحم شعبها، ولا يحميها بعد الله عز وجل إلا أبنائها الأوفياء الذين نذروا أنفسهم وأرواحهم فداءً في سبيل حفظ أمنها واستقرارها، وسخروا كافة قدراتهم وإمكاناتهم لخدمتها والعمل من أجلها، وعليهم تقع مسؤولية الدفاع عن كل شبر من ترابها الطاهر يداً بيد، بذلاً وعطاءً وتضحية. وفي الختام نسأل الله تعالى أن يديم علينا نعمة الأمن والأمان والعزة والرفعة للكويت في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله. اللهم ارحم شهداءنا الأبرار إنك سميع قريب مجيب الدعوات. والسلام عليكم ورحمة الله وبركاته. تم تشغيل صافرات الإنذار مرتين ليصل إجمالي عدد مرات تشغيلها منذ بداية العدوان إلى 91 مرة. تعاملت فرق التخلص من المتفجرات مع 6 بلاغات مرتبطة بسقوط شظايا ناتجة عن عملية الاعتراض الدفاعي، ليرتفع مجموع البلاغات منذ بداية العدوان إلى 403 بلاغات. والآن نعرض لكم جهود فرق التخلص من المتفجرات في التعامل مع البلاغات المتعلقة بسقوط الشظايا أو أجسام خارج منطقة التهديد. وفي ختام الإيجاز تؤكد وزارة الداخلية أن منتسبيها سيظلون العين الساهرة على حماية الوطن وصون أمنه واستقراره، يؤدون واجبهم بكل إخلاص ومسؤولية، ثابتين على قيم التضحية والولاء للوطن وقيادته، مستمرين في أداء مهامهم بكل عزم وثبات، واضعين أمن الكويت وسلامة أهلها فوق كل اعتبار،
وماضين في أداء رسالتهم الوطنية بكل فخر واعتزاز. حفظ الله الكويت وشعبها من كل مكروه في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد المفدى القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظ الله ورعاه، وسمو ولي عهد الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وأن يديم علينا نعمة الأمن والأمان. أعلن وزير العدل المستشار ناصر السميط اختتام الحملة التي أطلقتها الوزارة لجمع تبرعات لسداد مديونيات المواطنين الغارمين بإجمالي حصيلة تبرعات بلغت 16,539,574 دينارا كويتي، فيما بلغ عدد المتبرعين 338,326 متبرعا. وقال المستشار السميط إن الحملة حققت نجاحا لافتا وتفاعلا واسعا في مختلف فئات المجتمع في مشهد وطني يعكس قوة التلاحم المجتمعي وسرعة الاستجابة للمبادرة الإنسانية. وأكد أن الإدارة العامة للتنفيذ ستباشر فورا سداد المديونيات المستحقة وفق الضوابط المعتمدة، بما يضمن إيصال التبرعات إلى مستحقيها بكفاءة وشفافية. وثمن وزير العدل الإسهام الكبير للجهات والمؤسسات والبنوك والشركات والأفراد الذين جسدوا أسمى معاني المسؤولية المجتمعية وساهموا في تخفيف معاناة الغارمين ولم شمل أسرهم.打国际城了。多少？真打国际城了？哦，我说那是什么东西啊？飞上去？导弹。不是说不打吗？不知道啊。会掉到这里来吗？不会。